சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் ஜெயலலிதா தலைமையிலான புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெற இருக்கிறது. இதற்காக அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணி. தமிழக முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் நாளை பதவியேற்க இருக்கிறார். இதற்கான விழா ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1500 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. நாளை மதியம் 12 மணி அளவில் விழா மேடைக்கு வரக்கூடிய ஜெயலலிதா அவர்களுக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 28 அமைச்சர்களும் நாளை பதவியேற்க இருக்கிறார்கள். இதை தொடர்ச்சியாக தற்காலிக சபாநாயகனாக நியமிக்கப்பட்டுள்ள செம்மலை அவர்கள் நாளை 1:30 மணி அளவில் பதவியேற்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 1500 போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு, குற்றப்பிரிவு, போக்குவரத்து போலீசார் என தனித்தனியாக பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் விழா நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக 100 போக்குவரத்து போலீசார் முன்கூட்டியே பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் காமராஜர் சாலை, சிவானந்தா சாலை, அதே போல ஆர்கே சாலை ஆகிய பகுதிகளில் தொண்டர்கள் அதிக அளவில் குழுமிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அவர்களுக்கு வெளியே LED திரை கொண்ட நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்புவதற்காக வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தஞ்சை, கரூர் தவிர பிற மாவட்டங்களில் இதற்காக LED திரை கொண்ட வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுப்பிரமணியன்.